மக்களே, காலையில் என்ன செய்கிறீங்க? என்னடா இவ காலையில் எழுந்திரிச்சு வடையும் கையுமா இருக்கான்னு நினச்சிங்களா? ஆமாம், நேற்று இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வடை கேட்டுதுங்க. நேற்று எனக்கு போட முடியல. அதுதான் இன்றைக்கி என்ன செஞ்சேன், காலையில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 2 பங்கு கடலைப்பருப்பும் 1 பங்கு துவரம் பருப்பும் போட்டு நல்ல இஞ்சி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், பட்டை போட்டு உப்பு போட்டு அரைக்கணும். அப்போ தான் வடை நல்லா உப்பு போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டு கொஞ்சோல பச்சரிசி மாவு போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு உருண்டை உருண்டையாக உருட்டி வடை போடணும். ஏன்னா நம்ம பிள்ளைகளை வளர்த்ததோட நம்ம பேத்திமாரு பேரமாரு மாதிரிலாம் நம்ம ரொம்ப பிரியமாக இருக்கும் தெரியுமா. இப்போ எனக்கு காலையில் எந்திரிக்க முடியல தான். ஆனாலும் இந்த பிள்ளைங்க நேற்று வாங்கி தருவாங்கன்னு நினச்சிட்டு ஏமாந்துட்டு, எனக்கு நேற்று தெரியாது இந்த மாதிரி அவங்க பொங்கல் போட்ட அன்றைக்கி கண்டிப்பாக வடை வேணும். நேற்று பொங்கல் போட்டிருக்கா, என் மகா பக்கத்து வீட்டில் தான் குடியிருக்கா. அதனால் நேற்று எனக்கு தெரியலை. சரி அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு பனியாக ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சி ஊற போட்டுட்டேன். 2 பங்கு கடலைப்பருப்பும் 1 பங்கு துவரம் பருப்பு, அதாவது ரேஷன் பருப்பு போட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி பெருஞ்சீரகம், பட்டை போட்டு உப்பு போட்டு அரைச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இருந்துச்சு கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வரவணும். வரவி இவன் பேப்பரில் வைக்கக்கூடாதும்பா மகா, இந்த இதாயிரும், அந்த மையில் அதில் பட்டுரும், கார்பன் பட்டுரும்பா. அதனால் முதல்ல அப்படி வச்சுட்டு அவளுக்கு கொண்டு போகும்போது அந்த பேப்பரை எடுத்துருவோம் பாருங்க. எடுத்துட்டு நல்லா வடை பொறுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்களேன். இப்படி என்ன ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ செஞ்சது எனக்காண்டி இல்லை, இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் இட்லிக்கு வச்சு சாப்பிடணும், ஸ்கூலில் டிஃபனுக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு விரும்புது பார்த்திங்களா. கடையில் வாங்கினா என்ன நமக்கு லாபம். எனக்கு இப்போ 2 வடைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், பரவாட்டி தான் நான் போடணும். மற்றதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மகா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவேன். பக்கத்துலலாம் ஒரு 8 தான். அது நம்மளுக்கு சாப்பிட்றத விட நம்ம யாரையும் நல்லா விரும்புதோமோ அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா அந்த பொருள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் பாருங்க. நான் அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கமே இல்லை எனக்கு. ஏன்னா காலையில் ரொம்ப பனியாக இருக்குது. ஆனாலும் இந்த பிள்ளைகளோட விருப்பத்துக்காண்டி காலையில் நெஞ்சிச்சு இந்த பருப்புடையை செஞ்சேன் பாருங்க. நல்லா மொறுன்னு நல்லா இருக்குது. இந்த ரேஷன் பருப்பு போடவும் அது ரொம்ப மொறு பருப்பு, கொஞ்சம் பச்சரிசி போட்டுக்கோங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான்